கிராமத்துல காய்கறியை விளைச்சல் பண்ற ஒரு விவசாயி மோகனும் அவரோட குடும்பமும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. என்னங்க, இன்னைக்கு நீங்கள் காய்கறி பறிக்க போகலையாங்க? அவர் தினமும் அவரோட காய்கறி தோட்டத்துக்கு போய் அந்த காய்கறியை பார்த்துக்கிட்டும் அதுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டும் அதை அறுவடை பண்ணிக்கிட்டும் போயிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு நாள் மோகனை தேடி மீனாட்சி காய்கறி தோட்டத்துக்கு வந்திருந்தா. மோகன் அண்ணா, எனக்கு டெய்லி வியாபாரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காய்கறி தர முடியுமா அண்ணா? நான் தெருக்கல்ல போய் வியாபாரம் பண்ணி கொஞ்சம் பணம் சேர்க்கலாமேன்னு பார்க்குறேண்ணா. நான் உனக்கு காய்கறியை வியாபாரத்துக்கு தர்றது பெருசு இல்லைம்மா. ஆனால் மற்ற வியாபாரிகளுக்கு நான் என்ன மாதிரியான ரேட்டில் கொடுக்கணும் அதே மாதிரி தான் உனக்கும் தருவேன். ஓகேனா வாங்கிக்கோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணா, நாளையிலேருந்து உங்கள்கிட்ட இருந்து காய்கறி வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருந்தேண்ணா. நாளைக்கு காலையிலே காய்கறி பறிச்சிட்டு இருக்கும்போது தோட்டத்துக்கு வாமா, நான் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளாக உனக்கு தர்றேன். காய்கறி வாங்கலையோ? காய்கறி பச்சை பசும் காய்கறி வாங்கலையாமோ? வாங்கலையோ? காலையில மோகன் கிட்ட இருந்து காய்கறியை வாங்கிட்டு வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டா மீனாட்சி. மோகன் கிட்ட இருந்து வியாபாரத்துக்கு காய்கறி வாங்குற இன்னொரு வியாபாரி தான் ராம்ஜி சேட். மோகன், இன்னைக்குள்ள காய்கறியில எல்லாம் ஒவ்வொரு மூட்டை எடுத்திருக்கேன், அதுக்குள்ள காசையும் உனக்கு தந்துடுவேன். இப்படி டெய்லி எனக்கு ஒவ்வொரு மூட்டை தந்துடு. சரிங்க அண்ணன், நீங்கள் காசெல்லாம் கரெக்டாக தந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்காக டெய்லி ஒவ்வொரு மூட்டை காய்கறியை நான் ரெடி பண்ணி வச்சிருவேண்ணே. ஆனால் அந்த காய்கறியோட ரேட்டு கொஞ்சம் கூட தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னப்பா மோகன், காய்கறி விலையே ரொம்ப கம்மியாக குறைஞ்சி போயிடுச்சுப்பா. அது மார்க்கெட்டில் விலையே இல்லைப்பா. இருந்தாலும் எனக்கு 1 ரூபா 2 ரூபா லாபத்தில் தான்ப்பா உங்ககிட்ட காய்கறி வாங்கி நான் சந்தையில் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். ராம்ஜி சேட் மோகன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வர காய்கறி எல்லாம் ஒரு பெரிய சந்தையில பல கடைகள் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த காய்கறியோட விலைய பல மடங்கு அதிகமா வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. என்னப்பா, இன்னைக்கு எவ்வளவு வியாபாரம் போச்சு கந்தசாமி? நல்ல வியாபாரம் போச்சா என்ன? கூட்டம் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்ம சந்தையில அப்படின்னு கந்தசாமி கிட்ட ராம்ஜி சேட் கேட்டாரு. எப்பவும் போல் இல்லாமல் நம்ம வியாபாரம் ரொம்ப கம்மியாகவே போயிட்டு இருக்குதுயா. ஊருக்குள்ளே ஒரு பொண்ணு குறைஞ்ச விலையில் காய்கறிகளை விற்கிறான்னு மக்களுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டேங்க ஐயா. சரி, அந்த பொண்ணு எங்க காய்கறி வாங்குறான்னு பாரு. அடுத்த நாள் காலையிலேயே அந்த பொண்ணு மோகன் கிட்ட இருந்து தான் காய்கறிகளை வாங்கி ஊருக்குள்ளவே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத கந்தசாமி பார்த்துட்டு போய் ராம்ஜி சேட்டு கிட்ட சொல்றதுக்காக போயிடுவான். ஐயா, அந்த பொண்ணு நல்ல காய்கறிகளாகவும் நல்ல விலை கம்மியாகவும் ஊருக்குள்ளே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறா ஐயா. அதனால தான் நம்ம காய்கறி போகவே மாட்டேங்குதுயா. சரி, அவ வியாபாரத்தை எப்படி முடிக்கலான்னு நான் பார்க்குறேன். அடுத்த நாள் காலையில காய்கறி எடுக்க போகும்போது ராம்ஜி சேட் மோகன் கிட்ட அந்த பொண்ணை பத்தி தப்பான தகவல்களை கொடுத்தான். அதிக விலைக்கு விற்கிறதாகவும் அதனால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் சொன்னான். மோகன், நீ உன் வியாபாரத்தை நல்ல முறையில் கொண்டு போ. அதிகமான விலை வச்சு விற்கிறவங்களுக்கு கொடுக்காத. அது மூலமா நம்ம ஊர் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதனால நீ அந்த பொண்ணுக்கு கொடுக்காத. சரிங்க ராம்ஜி சேட், அந்த பொண்ணு வியாபாரத்தை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வியாபாரத்துக்கு காய்கறி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வியாபாரம் பண்ற இடத்துக்கு மோகன் கிளம்பி போயிட்டு இருந்தான். அப்படி போகும்போது அந்த பொண்ணு ஒரு தெருவில் நின்று வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறத மோகன் பார்க்குறான். அம்மா, நீ இந்த சந்தையை விட ரொம்ப ரேட்டு கம்மியான விலையில் கொடுக்குற. அதனால் நாங்கள் எல்லாருமே நல்ல காய்கறிகளை விலை குறைஞ்ச விலையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி திருப்தியாக நீ தாம்மா கொடுக்குற. ரொம்ப நல்ல நல்ல வேலைகளை செய்கிறம்மா அப்படின்னு அந்த பாட்டி மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு இருந்ததை மோகன் கேட்டான். என்ன தீவு, இவ கரெக்டாக தானே ரேட்டு வச்சு வித்துட்டு இருக்கிறா? மோகன் சந்தையில என்ன விலையில காய்கறி விற்பனை ஆகிட்டு இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக சந்தைக்கு நடந்து போயிட்டு இருந்தான். என்னென்ன காய்கறியை இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க? எப்படி நாங்கள் வாங்கி வீட்டில் போய் குழம்பு வச்சு சாப்பிட்றது? நீ சாப்பிடு, இல்லை சாப்பிடாம சும்மா இரு. அதுக்காகவும் உனக்காகவும்லாம் காய்கறி ரேட்டை குறைக்க முடியாது. இங்கிருந்து கிளம்பி போ. சந்தையில ரேட் அதிகமா இருக்கிறத பார்த்துட்டு மோகன் ஒரு ஐடியா பண்ணுவான். 2வது தரத்து காய்கறியை மட்டும் சந்தைக்கு அனுப்ப முடிவு பண்ணிட்டான் மோகன். இப்போ உங்ககிட்ட தந்திருக்கிறதெல்லாம் மொத்த தரத்து காய்கறி. இதை போய் ஊர் ஊரா வியாபாரம் பண்ணிக்கோ.
என்னப்பா வர வர உன் வியாபாரத்தில் ஆள் கம்மியாயிட்டே போகுது. என்ன காய்கறி வச்சிருக்க? ஒன்றுமே நல்லா இல்லை, அதனால தான் வரமாட்டேங்குதுன்னு. ஏய் கிளவி, உனக்கு காய்கறி வேணால் வாங்கிட்டு போ. தேவையில்லாமல் கடைக்கு மேலே வந்துட்டு குறை சொல்லிட்டு இருக்காத. இங்கேருந்து போ கிளம்பி. சரி சரி, நான் போய் அந்த பொண்ணுக்கிட்டே காய்கறி வாங்கிக்கிறேன். என்ன குட்டீஸ், பொறாம பிடிச்ச வியாபாரியோட கதையை கேட்டிங்களா? இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? யார் மேலேயும் நம்ம பொறாமப்படக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு கதையும் உங்களால் பார்க்க முடியும்.